ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட குக் வித் கோமாளி, நம்மளோட பிக் பாஸ் புகழ்பெற்ற நம்மளோட ரவீனா இப்போது பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட ஓன் டெலிவிஷன்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லைவை வந்து வந்திருக்காங்க. அந்த லைவில் ஃபேன்ஸோட கொஷின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூரோட கொஷின்ஸ் சொல்லி நிறைய ஏராளமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் அவங்க ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவீனா கிட்ட நம்ம இந்த மாதிரி பிக் பாஸோட மொத்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ் அனுபவம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலுமே வந்து நான் வந்து அங்கே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு பார்த்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோவிகா தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே திசை மாறி போயிட்டே இருந்துட்டா. ஆனால் வந்து அவளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பிக் பாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அவள் தான் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக அப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நீங்களும் மணியும் வந்து உள்ள ஒரு பயங்கர ஜோவியலாக இருந்தீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, 2 பேரும் ஆளே காணுமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, நாங்கள் வெளியே வந்தது வந்து சுத்தமாக நாங்கள் பேசிக்கிறது இல்லை, அவங்களோட கரியரை பார்த்துட்ருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் நாங்கள் 2 பேரும் பேச தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட ரவீனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டு எல்லாருக்குமே வந்து என்னப்பா அப்புறம் 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியாக கேட்டுருக்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து இப்போ வந்து பேசாமல் இருக்கோம். அதாவது வந்து அவரோட ஒரு கரியரை பார்த்துட்ருக்காரு. உள்ளே ரொம்பவே நாங்கள் 2 பேரும் டிப்ரெஸ்டாக இருந்தோம். அதனால் வந்து அவர் கரியரை பார்த்துட்ருக்காரு, நான் என்னோட கரியரை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மணியை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம ரவீனா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சரி, ஓகே, குக் வித் கோமாளி வரப்போகுது, நீங்கள் அதில் வந்து கண்டதுக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டிருக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐ திங்க் ஸோ, நான் குக் வித் கோமாளியாக இருக்க மாட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து பிக் பாஸில் இருந்துகிட்டு இப்போ உடனே வந்து குக் வித் கோமாளி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது என்னால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுமே என்னை கூப்பிடல. பட் இருந்தாலும் கூட தெரியல இருக்கனா இல்லையான்னு சொல்லி என்னால் கன்ஃபியூஷியலாக வந்து சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு அவங்க கூப்பிட்டா கூட நான் போகலாம், இல்லைனா கூட வந்து நான் பிக் பாஸில் இப்போ தான் இருந்துட்டு வந்திருக்கேன், அதனால் நான் வரலான்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரவீனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மாயா வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா பற்றி எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. பட் இருந்தாலும் கூட அவங்க என்கிட்ட நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஊர் ஃபுல்லாக வந்து அங்கங்கே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்குமோ, பிக் பாஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அனுபவசாலி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே எப்படி பேசணும், எப்படி பழகணும், இது எல்லாத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் ஆகி இப்போ வந்திருக்கேன். நான் வந்து உள்ள நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு விஷ்ணு, கூல் சுரேஷ் அண்ணாலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்பவே ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரவீனாவோட லைவ் பற்றியும் அவங்க சொன்ன வார்த்தைகள் பற்றியும் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் பதிவு சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ரசன் போட்ட கேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.